இந்த ஜெகத்துல எத்தனை அற்புதங்கள் உண்டாக்குறாரோ அத்தனை அற்புதங்களுக்கும் மேலாக பெருமாள் பண்ணி வைக்கிற பெரிய அற்புதம் என்னன்னா, ஹலோ 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 சவுண்ட் நடுவுல கேட்டதுன்னா அது இருக்கா எனக்கு ஒரு தைரியம், நம்ம வெறும் பேசிட்டு இருக்கோமான்னு தோணக்கூடாது. அதனால எம்பெருமான் ஜெகத்துல பண்ணக்கூடிய எத்தனையோ விசித்திரங்கள், பிரம்மாண்டத்துல கோடி விசித்திரங்களை வச்சிருக்கார். எல்லா விசித்திரத்தை காட்டிலும் இந்த ஜீவனுக்கு நன்மை செய்வதற்காக பெருமாள் ஆச்சாரியால தர விசித்திரம் தான் ரொம்ப விசேஷமானது. அந்த ஆச்சாரிய பரம்பரை நாம் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அந்த ஆச்சாரிய பக்தி தான் ரொம்ப விஸ்தாரகமானது. மதுரகவி ஆழ்வார் சொன்னார், நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவு மற்றறியேன் குருகோர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே என்று கண்ணினும் செலுத்தாம்பனில் 2வது பாசுரத்திலே சாதிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், என்னுடைய நாக்கு ஆச்சாரிய விஷயத்தை பேசிச்சேத்தான் தித்திக்கிறது, வேற விஷயங்கள் எல்லாம் பேசிச்சே தித்திக்கல. ஏன்னா வேற விஷயம் எதுவும் இந்த ஆத்மாவுக்கு உண்மையான நன்மையை செய்யல, அதை நான் தெரிஞ்சுன்னுட்டேன். வேற விஷயங்கள் லௌகிக விஷயங்களோ மற்ற எந்த விஷயங்களோ அதெல்லாம் ஆத்மாவுக்கு அஜ்ஞானத்தை கொடுக்கறது, பந்தத்தை கொடுக்கறது. அதனாலே நான் இந்த ஆத்மாவானது சம்சாரத்துல மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து அழுந்தும்படியா இருக்கு. எந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான் இந்த ஆத்மாவுக்கு உயர்ச்சியை கொடுக்கறதோ அந்த பெருமையை தெரிஞ்சுட்டேன், அது ஆச்சாரிய விஷயம் தான். ஆச்சாரிய விஷயத்தை தெரிஞ்சுட்டாதான், ஆச்சாரியன்னு நினைச்சுட்டாதான் இந்த ஆத்மாவுக்கு ஸ்ரேயஸ்ன்றதுனால, அதனாலதான் இந்த ஆத்மாவுக்கு மேல மேல நன்மைகள் வரும், ஆனந்தம் வரும்னு தெரிஞ்சுன்றதுனால எனக்கு ஆச்சாரியனை நினைச்ச மாத்திரத்துல சொன்ன மாத்திரத்தினாலே நாக்கெல்லாம் தித்திக்கிறது. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் அமுதூரும் என் நாவுக்கேனர். ஆச்சாரியனை நினைச்சுட்ட மாத்திரத்திலே நாவெல்லாம் தித்திக்கிறது எனக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் எனக்கு செய்யக்கூடிய பெருமை என்ன, எனக்கு ஆச்சாரியன் செய்யக்கூடிய நன்மை என்னன்னா, மேவினேன் அவன் பொன்னடிமைமையே, அவருடைய திருவடிகள் சத்தியம், அவருடைய திருவடிகள் ரொம்ப சத்தியம்னு நான் தெரிஞ்சுட்டேன். திருவடிகள் சத்தியம்னா என்னன்னா, நான் என்ன பிரார்த்திச்சாலும் உடனே பலிக்கிறது அந்த திருவடிகளில தான். ஆச்சாரியனுடைய திருவடிகளை பிரார்த்திச்சுக்கிறேன், எனக்கு எல்லாம் சித்திச்சு போறது. இதை விட எனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாம் நடக்கிறது, எனக்கு நன்மைதான் நடக்கிறது, என் பிரார்த்தனை பலிக்கிறது. அதனால அவருடைய திருவடி மெய்மையே மேவினேன், ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே நான் சத்தியம்னு தெரிஞ்சுண்டு அதுலயே நான் எப்பறம் ஈடுபட்டுட்டேன். அவருடைய திருநாமத்தை சொன்னேன், எனக்கு நாக்கெல்லாம் தித்திக்கிறது. அவருடைய திருவடிகளிலே ஈடுபட்டேன், நான் நினைச்ச பலன்லாம் தானே சித்திக்கிறது. அதனால தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, எனக்கு வேற தெய்வமே தேவையில்லையே, என்னை எல்லாத்தினாலும் காப்பாத்தி எனக்கு எல்லா நன்மைகளும் செய்து கொடுத்து நான் எதை பிரார்த்திச்சாலும் எனக்கு நிறைவேற்றி கொடுக்குற ஆச்சாரியனுடைய திருவடி இருக்குச்சே, எனக்கு வேற தெய்வமே தேவையில்லையே. அதனால நான் எந்த சாட்சாத் சர்வேஸ்வரனை கூட நான் ஸ்மரிக்கிறதே கிடையாது. எனக்கு பெருமாள் ஸ்மரணமே வரதில்லை, ஆச்சாரிய ஸ்மரணம் தான் எப்பவும் இருக்கு. தேவு மற்றறியேன், அப்பேற்பட்ட குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் ஷடகோபன் காரிமாறுன்னு சொல்லக்கூடியவன் குருகூர் ஷடகோபனுடையதான பாசுரங்களாக நான் பாடுறேன். எனக்கு வேற ஒன்றும் ஸ்மரணம் இல்லை, வேற ஒன்றும் ஆசை இல்லை, வேற ஒரு வாழ்வும் இல்லை, ஜீவனும் இல்லைன்னு சொல்றோம். இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, ஆச்சாரியருடையதான திருவடிகள், ஆச்சாரியரிடத்திலே பக்தியோடு இருக்கிறவா அவ பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அந்த திருவடிகள் மேல சத்தியமா பலிக்கிறதுன்னு இந்த பாசுரத்தினாலே சாதிக்கிறார். இன்னும் மற்ற இடங்கள்ல சுவாமி தேசியம் சாதிக்க செய்ய கூட சொல்றார். என்ன சாதிக்கிறார்னா, எம்பெருமானிடத்திலே பிரார்த்திச்சா கூட சில சமயம் பலிக்காம போறது உண்டு. நசம்சயோத்திர தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம் சித்திர்பவதிவானேதி சம்சயோ அச்சுத சேவினாம். அச்சுத பக்தர்கள் பகவானிடத்திலே பக்தியோடு இருக்காளே, அவளுடையதான பிரார்த்தனை கூட சித்திர் பவதிவா நேதி, இது பலிக்கிறதோ பலிக்கலையோ சில சமயம் எப்படியும் மாறுறது உண்டு. ஆனா நசம்சயோத்திர தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம், ஆனா ஆச்சாரிய பக்தி இருக்கவாளுடைய பக்தி இருக்கே அது வீண் போறதே கிடையாது. அவ பிரார்த்தனைகள் ஒரு நாளும் நசிச்சு போறதில்லை, எல்லாமே பலம் தான், எல்லாமே ஜெயம்தான் சாய்க்கிற. அதனால ஆச்சாரிய பக்தி தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு வேதத்தின் உட்பொருள் என்பதாக சாதிச்சார் மதுரகவி ஆழ்வார். வேதத்தின் உட்பொருள் ஆச்சாரிய பக்தி தான். வேதத்திற்கு பெரும் பொருள் உண்டு, பெரிய பொருள் உண்டு வேதத்துல. என்ன பொருள்னா, சர்வேஸ்வரன் நாராயணன் ஸ்ரீயப்பதி, அவர் தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறார், அவர் தான் உலகத்தை காப்பாத்துறார்,
அவர்தான் உலகத்தை சம்ஹாரம் பண்றார். எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியா இருந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன் தான். எல்லாருக்கும் சர்வலோக சரண்யனா இருக்கிறவன் அந்த பெருமாள் தான். எல்லா வேதங்களினாலும் காட்டப்படுறவன் பெருமாள் தான். எல்லா யஜ்ஞங்களினாலும் எல்லா தர்மங்களினாலும் எல்லா சத்துர்மங்களினாலும் ஆராதிக்கப்பட வேண்டியவன் பெருமாள் தான். எல்லா தேவதைகளுக்கும் பெரியவன் பெருமாள் தான். பராத்பரன் அவன் தான், பரமபுருஷன் அவன் தான், ஸ்ரீயப்பதி அவன் தான். இப்படி நிறைய விஷயங்கள் வேதத்துல பெரிய பொருளா சொல்லி கொடுக்கறது. ஆனா அந்த பெரிய பொருளை காட்டிலும் ரொம்ப உபயோகமா அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதா எனக்கு சுலபமா நான் நெருங்கும்படியா இருக்கக்கூடியது என்னன்னா ஆச்சாரிய பக்தி தான் சொல்றதான் வேதம். அத வேதத்துல சொல்லிட்டு ஆத்மஜம் ஹி அர்ச்சையேத் பூதிகாமகான்னு சொல்லி ஒரு மனுஷன், ஒரு சேதனன், ஒரு ஜீவாத்மா தான் உயர்ந்த நன்மையை பெற வேணும்னா ரொம்ப பிரம்மவித்தா சாட்சாத் சர்வேஸ்வரனை அனுபவிச்ச ஆச்சாரியனை அவசியம் ஆராதிக்கணும், அவரை பூஜிக்கணும், அவரை அர்ச்சிக்கணும். அப்படி அர்ச்சிச்சான்னா அவனுக்கு கிடைக்காததான நன்மைகள் இல்லை, அவனுக்கு கிடைக்காத புருஷார்த்தங்கள் இல்லைன்னு சொல்றதான் வேணும். இதைத்தான் சொல்ற சுவாமி மதுரகவி ஆழ்வார் சாதிக்கும் போது, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொல் நிறுத்தினான். என்னுடைய மனசுல ஆழ்வார் சொல்லி கொடுத்த நம்ம ஆழ்வார் எங்க ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த விசேஷம் என்னன்னா, ஆச்சாரிய பக்தி தான் எல்லாத்துக்கும் விசேஷமான நன்மையை செய்யும்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் வேதத்தின் உட்பொருள்னு சொன்னார். அதனால நாம எந்த நல்ல விஷயத்த ஆரம்பிக்கச்சேவும், முக்கியமாக பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கச்சே, ஆச்சாரியனிடத்திலே காலக்ஷேபம் பண்ணச்சு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சொல்லி கொடுத்தார், ஆச்சாரியனை தான் பரம்பரை முதல் கொண்டு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆச்சாரியாளியா அவ ஆச்சாரியாளா அவ ஆச்சாரியாளியாருன்னு. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன, இப்படி எல்லா மதத்திலையும் தான் பிரச்சாரம் பண்றா. நம்ம மதத்துல மாத்திரம்தான் குரு பக்தி விசேஷம்னு சொல்லல, எல்லாரும் குரு பக்தி தான் விசேஷம்னு சொல்றா. ஆனா குரு பக்தி விசேஷம்னு சொல்லச்சே அவளுக்கு யார் யாரு குருவா மனசுல பிடிக்கிறதோ அவளிடத்துல அவளே தெய்வம், அவளே பரம்பொருள் அப்படின்னு பக்தி பண்றா. உண்மையான ஆச்சாரியன், உண்மையான ஆச்சாரிய பரம்பரை, உண்மையா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனை கண்டுபிடிச்சு அவரிடத்துல நாம் குரு பக்தி பண்றதா, இல்லைன்னா எல்லாரும் தான் குருன்னு சொல்லி லோகத்துல இப்போ இங்கன்னு இல்லை, அமெரிக்காலன்னு இல்லை, எல்லா தேசங்கள்லயும் நிறைய சாமியார்கள் நிறைய பேர் வந்துட்டா, ரொம்ப பேர் வந்துட்டா. அவளிடத்துல எத்தனையோ பேர் ரொம்ப போய் ஈடுபடுறா. அப்படியே அவளிடத்துல குரு குருன்னு சொல்லி பகவானிடத்துல இருக்கிற விசுவாசம் இப்போ சாமியார்கள்கிட்டயும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அவள்லாம் உண்மையாக நல்ல குருமார்களா, உண்மையாகவே ஆத்மாவுடைய க்ஷேமத்தை காட்ட போறாளா, எப்படி அவளை நம்புறது என்று முதல்ல கேள்வி வரணும். அந்த கேள்வி மனசுல வரலன்னா நாம் நம்ம ஆச்சாரிய பரம்பரையுடைய பெருமையை தெரிஞ்சுக்கவே முடியாது. எல்லாரும் தானே குரு பக்தியை சொல்றா, நாமும் தானே குரு பக்தியை சொல்றோம். அப்போ அவளும் குரு பக்தியினாலே எந்த ஆச்சாரியனை பத்திக்கிறாளோ அதே மாதிரி ஆச்சாரியனை நாம பத்திக்கிறோம். இல்ல நாம கூட அவளுடைய குருமார்களை கூட பத்திக்கலாமா, அவகிட்ட கூட போலாமா, அவளையும் குருமார்கள் நினைச்சுக்கலாமா என்றெல்லாம் கூட நமக்கு எத்தனையோ பேர். இப்போ இந்த உபன்யாசம் கேட்கக்கூடியவா ரொம்ப வைஷ்ணவாளா, அது ஒரு விஷயம் ஆச்சாரிய பக்தி, ஆண்டவன் ஆச்சாரியன் ஐசிங்கர் அப்படின்ற இந்த பக்தியோட ஒரு நல்ல சம்பிரதாயத்துல ஒரு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே வந்து இந்த சம்பிரதாயத்துல அவள்லாம் சேர்ந்துட்டான். ஆனா லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் இந்த சம்பிரதாயத்துக்கா வந்திருக்கா, எங்கெங்கயோ போறாளே. ஆனா அவளுக்கும் குரு பக்தி இருக்கே. அப்போ யார் குரு, யார் குரு, யார் இடத்துல ஆசிரியிக்கிறது, எது குரு பரம்பரை அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டுண்டு நம்முடைய எல்லா சந்தேகத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன் தான். தேசிகன் தான் வழிகாட்டுறவர் அர்த்தம். நம்முடைய நான் அஜ்ஞானது எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடியவர், நல்ல தெளிவு கொடுக்கக்கூடியவர் தேசிகன் தான். அவர் தேசிகன் சாதிச்ச யார் குருன்னு ஏத்துக்கணும்னா, சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மநட்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்யா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தம் தயாலும். முதல்ல ஒரு கண்டிஷன் சொல்ற, சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம். எனக்கு திடீர்னு யாரான சாமியார்னு சொல்லிண்டு அப்படி ஒரு சாமியார் வேஷம் போட்டுண்டு அப்படி தியானத்துல இருக்கா போல ஆசிரமங்கள் கட்டிண்டு மடங்கள் கட்டிண்டு சாப்பாடு போட்டுண்டு நான் உங்களுக்கு யோகம் சொல்லித்தரேன், தியானம் சொல்லித்தரேன், உபதேசம் பண்றேன், தத்துவம் சொல்லித்தரேன்னு யாராவது ஒரு புது சாமியார் ஒருத்தன் கிளம்பினா அவனிடத்துல போகக்கூடாது. ஏன்னா அவனே புதுசு.
யாரிடத்துல போகணும்னா அவருக்கு அப்படியான ஒரு ஒரு மகாத்மான்னா அவருடைய ஆச்சாரியர் யாருன்னு பாரு. அந்த ஆச்சாரியர் எப்படி தப்பில்லாம பெருமையோட நம்ம பெரியவாள் கொண்டாடும்படியா இருந்து அவ நிட்டையோட இருந்து தத்துவங்களை உபதேசிச்சு அவ பகவத் பக்தியோட இருந்து அவ நல்ல வழி காட்டிட்டு போன அப்படியான சம்பிரதாயத்துல இவர் சேர்ந்த ஆச்சாரியனான்னு பார்க்கணும். ஆக இந்த ஆச்சாரியனை பார்க்கணும், இவருடைய குரு யாருன்னு பார்க்கணும், அவருடைய குரு யாருன்னு பார்க்கணும், அவ குரு யாருன்னு பார்க்கணும். இப்படி இந்த குருவை மேல 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 ஆராய்ஞ்சு பார்க்கணும். தப்பே கிடையாது. நம்முடைய குரு பரம்பரையினுடைய பிரபாவத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம மனசுல நல்லா தெளிவா பிரகாசிச்சு கொண்டு அப்படியாகும். அப்படி தெளிஞ்ச மனசோட அந்த ஆச்சாரிய பரம்பரையில ஈடுபட்டு நாம் எம்பெருமான அடையிறது இருக்கு. இதுதான் சரியான வழி. திடீர்னு முளைக்கிற சாமியார்கிட்ட எல்லாம் போகக்கூடாது. அதனாலதான் அதை கௌரவமான ஒரு வழியில சொல்லி கொடுத்துருக்கா. குரு பரம்பரா பிரபாவத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு. இப்படி சொல்றதுலயே இந்த ரகசியம் எல்லாம் அடக்கம். அது குரு ஹலோ கேக்குறதா? குரு பரம்பரா பிரபாவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுல தாத்பரியம் என்னன்னா, நாம் நம்முடைய ஆத்மாவன நாம் குருவனிடத்துல ஒப்படைக்கிறோம். அப்ப நம்ம சரியான குருவனிடத்திலே நம்ம ஒப்படைக்க வேண்டாமா? சரியான குரு பரம்பரையை நாம் ஆசிரியிக்க வேண்டாமா? அதுக்காக குரு பரம்பரையை முதல்ல தெரிஞ்சுட்டு தான் மேற்கொண்டு நாம் நல்ல சத்விஷயங்கள்ல பிரவேசிக்கணும், அவருடைய உபதேசத்தை கேட்கணும்னு சொல்லி கொடுக்குறார். அதுல என்ன குரு பரம்பரை ரொம்ப விசேஷம்னா, இப்ப நம்ம குரு பரம்பரையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சிருந்தாலே நம்ம குரு பரம்பரை மட்டும்தான் சத்தியமானது, நேர்மையானது, ஒழுக்கமானது, ரொம்ப மகா பிரபாவமானதுன்னு நாம் நன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்முடைய குரு பரம்பரை இப்பொழுது இங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இப்பொழுது பிரசித்தமான தேசிக சம்பிரதாயத்துல உயர்ந்த ஆச்சாரியர்கள் பல பேர்கள் இருக்கா. அதுல விசேஷமாக நிறைய சிஷ்யர்கள் ஆசிரியிச்ச எல்லாரும் கொண்டாடும்படியா ஞான அனுஷ்டான வைராக்கியங்களினாலும் சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்றதுனாலையும் வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி கொண்டு ராமானுஜ சித்தாந்தத்தை காப்பாத்தின்னு இருக்கிற மகான்கள் ஆச்சாரியர்கள், ஸ்ரீமத் ஆண்டவன், ஸ்ரீமத் அழகிங்கர், இன்னும் சில ஆச்சாரியர்கள்லாம் கிரகத்தாள் கூட நிறைய பேர் எழுதிருக்கா. இதுல அடியேன் யாருன்னு முதல்ல சொல்றேன். அடியேன் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருவடி வாரத்துல காலக்ஷேபம் பண்ணி அவரிடத்திலேயே பரநியாசமும் பண்ணி இப்படி ஆண்டவன் ஆசிரம பரம்பரையில அன்வயிச்சு அதனாலே ஒரு பெரிய பெருமையோட இன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுடையதானது இப்ப பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திவ்ய கிருபா கட்டாட்சத்தினால 15 வருஷமா ஸ்ரீ ரங்கநாத பாதுகான்ற பத்திரிகையில அடியேன் ஆசிரியரா இருந்துட்டு இருக்கேன். இந்த பத்திரிகைய பாதுகையினுடைய திவ்ய கட்டாட்சத்தினாலையும் ஆச்சாரியருடைய திவ்ய கட்டாட்சத்தினாலையும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. நீங்கெல்லாம் கூட பாதுகா படிக்கிறவாளா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல விசேஷமான கட்டுரைகள் மகான்கள்லாம் எழுதிட்டு இருக்கா அந்த பாதுகையானது. அதுவும் தவிர நிறைய காலக்ஷேபங்கள் இங்கெல்லாம் சொல்லிட்டு சகசிரத்திரயசாரம், ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம், இப்படி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதே சமயம் அடியன் ஒரு உத்தியோகத்திலையும் இருந்துட்டு இருக்கேன் இங்க. இப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தினால ஹலோ கேக்குறேன். ஆச்சாரிய சம்பந்தத்தினால எல்லா விதமான ஸ்ரேயசையும் பெற்று ஒன்றும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன். பிரவச்சனங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதுல இப்பொழுது இந்த ஒரு சமயத்துல இன்டர்நெட்ல என்னுடைய உபன்யாசம் கேட்டதுனால சரி இவரிடத்துல கேட்கணும்னு ஆசையினால நீங்க எல்லாம் கேட்கறது ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு குரு பரம்பரா பிரபாவத்தை சொல்லணும். அது குரு பரம்பரை எம்பெருமான் தொடங்கி இன்றளவும் நம்ம ஆச்சாரிய பரம்பரை ரொம்ப விசேஷமானது. அதுல எம்பெருமான் தான் முதல் ஆச்சாரியன் என்று சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுக்குறார். அதுல எம்பெருமான் முதல் ஆச்சாரியன் அது ஹயக்ரீவனாக பெருமாள் முதல்ல ஆச்சாரியனாக அவதரிச்சார். இன்னைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தியா இருக்கு. அதனால ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு நாம் குரு பரம்பரைய முதல்ல அனுசந்தானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுல நான் மேற்கொண்டு சொல்ல வேண்டிய விஷயம் எப்படி பிரிச்சிருக்கும்னு உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்றேன். நம்முடைய குரு பரம்பரை பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும் என்று முதல்ல ஒரு வழி, அப்புறம் நம்மாழ்வார் தொடங்கி ஸ்ரீபாஷ்யக்காரர் வரைக்கும் என்று அது ஒரு வழி, அதிலிருந்து தொடங்கி பாஷ்யக்காரர் இருந்து தேசிகன் அவர் வரைக்கும் இந்த ஆச்சாரியாள் என்று அந்த ஒரு விசேஷம், அப்புறம் தேசிகன்ல இருந்து தொடங்கி இன்னும் கீழ்கொண்டு நிறைய சம்பிரதாயங்கள்லாம் நிறைய ஆச்சாரியாள்லாம் இருந்திருக்கா. அதுல இந்த ஆண்டவன் ஆசிரம சம்பிரதாயத்தை பத்தி சொல்லுச்சே
தேசிகன் தொடங்கி திருக்குடந்த தேசிகன் என்று சொல்லும்படியான ஆச்சாரியர்கள் வரைக்கும், அப்புறம் திருக்குடந்த தேசிகன் தொடங்கி இன்றுள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் என்ற ரீதியில இப்படி ஒரு வரிசையாக நம்ம ஆச்சாரிய பரம்பரையை நாம் பார்க்க போறோம். அதுல எம்பெருமான் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும், நம்மாழ்வார் தொடங்கி பாஷ்யக்கார் வரைக்கும், பாஷ்யக்கார் தொடங்கி தேசிகன் வரைக்கும், தேசிகன் தொடங்கி திருக்குடந்த தேசிகன் வரைக்கும், திருக்குடந்த தேசிகன்ல இருந்து இப்போ இருக்கிற ஆச்சாரியால் வரைக்கும் என்று இதுதான் இப்போ நாம் மேற்கொண்டு நம்ம ஆச்சாரிய பரம்பரையை அனுபவிக்க போறதான வரிசை. அது நான் சொல்றது கவனமா புரிஞ்சுதா? அதாவது பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார், நம்மாழ்வாரிலிருந்து பாஷ்யக்காரர் வரைக்கும், பாஷ்யக்காரர் வரையிலிருந்து தேசிகன் வரைக்கும், தேசிகன் தொடங்கி திருக்குடந்த தேசிகன் வரைக்கும், திருக்குடந்த தேசிகன்ல இருந்து வந்திருக்கிற இந்த முனிதரைய சம்பிரதாயத்துல இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரியர் வரைக்கும் என்று இந்த ரீதியில நாம் இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுசந்தானம் பண்ணி அவளுடைய விசேஷங்கள், அவளுடைய பெருமை, அவ நமக்கு செய்து கொடுத்த பெரிய உபகாரங்கள், இதுல அவ செய்து கொடுத்த சில கிரந்த விசேஷங்கள் கூட என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல பெருமாள் தான் உலகத்துக்கு முதல்ல ஆச்சாரியனம். நம்ம சம்பிரதாயத்தினுடைய விசேஷம் என்னன்னா, நம்ம சம்பிரதாயத்தை தொடங்கி வச்சவர் சாட்சாத்து பெருமாளே தான். எந்த பெருமாள் தான் நமக்கு மோட்சப்பிரதரோ, எந்த பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறாரோ, எந்த பெருமாள் தான் ஜெகத்துக்கே காரணமோ, அதே பெருமாள் தான் நமக்கு ஆச்சாரியனாவும் இருக்கார். இது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப பெரிய தனியான பெருமை. பெருமாள் எப்படி ஆச்சாரியனாரா அப்படின்னு கேட்டு சுவாமி தேசிகன் ரகசியத்திரைசாரத்துல சாதிக்கச்சு, உலகத்துக்கு தத்துவத்தை உபதேசம் பண்றதுன்னா வேதம் தான் தத்துவத்தை உபதேசம் பண்ணும். வேதத்தை தவிர மற்றதெல்லாம் எதுவும் உபதேசம் பண்ணாது. யார் உலகத்துல ஏதாவது தத்துவம்னு ஏதாவது பிரச்சாரம் பண்றேன்னு நான் சொல்றேன்னு சொன்னா அது வேதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டதான விஷயங்களை தான், அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை தான், அந்த தத்துவத்தை தான் யாரா இருந்தாலும் வெளியில சொல்றேன்னு சொல்லுவா. இது எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாருமே வேதம் வேதம்னு சொல்லி எல்லா மதத்திலையும் ஏதாவது ஒரு வேதம்னு சொல்றா. ஆனா அதுக்கெல்லாம் ஒரிஜினலா வேதம்னு பெயர் கிடையாது. அது இதை வச்சுட்டு இதனுடைய பெருமையை தாங்களும் கொஞ்சம் அடையணும்ன்றதுக்காக அவளும் இதுல இருந்து வேதம்னு சொல்லுவா. ஆனா எதுவா இருந்தாலும் இதுல சொன்ன விஷயங்களுக்கு புறம்பா அவ என்ன சொன்னாலும் அது மொத்தம் பொய். இதுல சொன்ன விஷயங்கள்ல என்ன ஏதாவது ஒரு அம்சம் அவ சொல்லிட்டு தாங்களும் ஒரு ரொம்ப விசேஷமா சொல்றதா சொல்லிப்பா. எல்லா மதத்திலையும் என்ன சொல்வா, பொய் பேசக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் பகவத் பக்தியோட இருக்கணும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையோட இருக்கணும், எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும், எல்லாரும் உபகாரம் பண்றவாளா இருக்கணும், எல்லாரும் தான தர்மங்கள்லாம் பண்றவாளா இருக்கணும், எல்லாரும் சில விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்க. இதெல்லாம் எல்லா மதத்திலையும் எல்லாரும் சொல்றதுதான். ஆனா எல்லா மதத்திலையும் எங்கே இருந்து கத்துட்டாங்கன்னா, எல்லாரும் இந்த வேதம்ங்கிறதான இந்த ஆதி கிரந்தம் இருக்கு பாருங்க, இதுல இருந்து தான் எல்லாரும் நல்ல விஷயங்களை எடுத்துட்டு அந்தந்த காலத்துல இங்க இருந்து பாரத தேசத்துல இருந்து போன பெரியவா வா அப்படி பரவிதான் உலகத்துல இன்னைக்கு எல்லாரும் சொல்றா. ஆனா பிரத்யக்ஷமாக தத்துவங்களை பிரகாசிச்சு பிரத்யக்ஷமாக லோகத்துக்கு சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு நூல் தான் அது. வேதத்தை தான் சொல்லணும். பகவான் இந்த வேதத்தை அனாதியாக ஒரே ரீதியாக வச்சிருக்காராம். அது என்ன அனாதியாக வச்சிருக்காருன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வேதம்ன்றது என்னன்னா ஒரு தர்மசாஸ்திர புஸ்தகம் தான். அது அது புஸ்தகம்னு எழுதி வைக்கல, ஆனா ஒரு தர்மசாஸ்திர புஸ்தகம் தான் அது. அது என்ன தர்மசாஸ்திரம்னா, ஒருத்தன் பரோபகாரியா இருக்கான், ஒருத்தன் பக்தியோட இருக்கான், விரதங்களை அனுஷ்டிக்கிறான், எல்லாருக்கும் நேர்மையோட நடந்துக்கிறான், சத்தியத்தையே கடைபிடிக்கிறான் என்று இப்படி சில தர்மங்களை ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான்னா அவனுக்கு பலன் எப்ப கிடைக்கும்? இந்த ஜென்மத்திலையும் கிடைக்கும், எந்த ஜென்மத்திலையும் கிடைக்கும். நிறைய புண்ணியம் பண்ணவாளுக்கு எந்த ஜென்மத்துல ரொம்ப நிறைய புண்ணியத்தை அனுபவிச்சா நிறைய ஜென்மங்கள் எடுக்கணும். நிறைய பாவத்தை பண்ணவன் நிறைய ஜென்மங்கள் எடுக்கிறான். இப்படி பல ஜென்மங்கள் எடுக்குச்சு. இந்த சிருஷ்டின்னு சொல்றோமே, இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு, இப்படி இந்த சிருஷ்டி முடிஞ்சு திருப்பியும் வேற சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த சிருஷ்டிகளையும் இப்ப பண்ண புண்ணியங்கள் பாவங்களுக்கு பெருமாள் அப்பொழுது நன்மைகள் தீமைகள்லாம் செய்யறார். இந்த சிருஷ்டியில என்ன சட்டம் உண்டோ இதே சட்டம் தான் அடுத்த சிருஷ்டியிலையும் உண்டு. இந்த சிருஷ்டியில என்ன புண்ணிய பாபங்கள் உண்டோ இதேதான் அடுத்த சிருஷ்டியிலையும் புண்ணிய பாபங்கள்னு பெருமாள் அதே ஒரே மாதிரி தான் வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த சிருஷ்டியில சத்தியத்தை பேசுறவன் தான் அவன் தான் நல்லவன் சொல்லி, அப்புறம் இன்னும் சிருஷ்டியில வேற ஏதாவது வித்தியாசமா நடந்துட்டா அவனுக்குத்தான் புண்ணியம்னு கிடையாது. அதனால எல்லா சிருஷ்டிலையும் புண்ணிய பாபங்கள் ஒண்ணுதான், எல்லா சிருஷ்டிலையும் அதனாலே வரக்கூடிய பலன்கள்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் பெருமாள்
எல்லா சிருஷ்டிக்கும் பொதுவா எத்தனை கல்பங்கள் எத்தனை யுக கோடிகள் ஆனாலும் தர்மசாஸ்திரம்ன்றது ஒரே ரீதி தான்றதுனால அந்த தர்மசாஸ்திரத்தை தான் பெருமாள் வேதம் என்று கடைபிடிக்கிறார். அந்த வேதத்திலே சொன்னதான பெருமாள் தானே வேதத்திலே ஏற்படுத்தி வச்சதான இந்த தர்மங்களை தான் எல்லா சிருஷ்டிலையும் கடைபிடிக்கிறதுனால வேதம்னா அது நேர்மை, சத்தியம், தர்மம், புண்ணியம், இல்லைன்னா அதுக்கு விபரீதமாக நடந்த பாபங்கள், அந்த பாபத்தினாலே வரக்கூடியதான தண்டனைகள், இதெல்லாம் ஒரு சட்டமாக இருக்க ஒரு ஒரு தத்துவம் தான் வேதம்ன்றது. இதெல்லாம் ஒரு சட்டமா இருக்கிற ஞானம் தான் வேதம்ன்றது. இது என்னைக்கும் சாஸ்வதமா தான் இருக்கும், இது மாறவே மாறாது. அதனாலதான் நாம சொல்றோம் வேதம்ன்றது அனாதி, அது என்னைக்குமே இருக்கக்கூடியது, இது முடிவில்லாதது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொல்றோம். அதனால இந்த வேதம் என்கிறதான கிரந்தம் இருக்கு, இந்த வேதம் என்கிறதான தத்துவம் இருக்கு, இந்த வேதம் என்கிற ஞானத்தை தான் பெருமாள் ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் பெருமாள் சிருஷ்டி பண்றார், திருப்பியும் இந்த ஜகத்துக்கு லயத்தை உண்டாக்குறார், திருப்பியும் பல காலம் கழிச்சு சிருஷ்டி பண்றார், திருப்பி லயத்தை உண்டாக்குறார். இப்படி சிருஷ்டி ஸ்திதி லயம் சிருஷ்டி ஸ்திதி லயம்னு அடுத்தடுத்து தொடர்ந்து வரச்சு ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் பெருமாள் வேதத்தை தான் முதல்ல பிரச்சாரம் பண்றார் ஆச்சாரியனாக இருந்து. அப்படி ஆச்சாரியனாக பிரச்சாரம் பண்ணும் போது இந்த யுகத்துல இப்போது நமக்கு ஏற்பட்ட இந்த ஆச்சாரிய பரம்பரையில பெருமாள் முதல்ல ஹயக்ரீவ மூர்த்தியாக வேதத்தை பிரச்சாரம் பண்ணாராம், வேதத்தை காப்பாத்தினாராம். அதனால ஹயக்ரீவன் தான் முதல் குரு. அதனாலதான் சுவாமி தேசிகன் எம்பெருமான் ஹயக்ரீவ குருவாயும் இருந்து எம்பெருமானாகவும் இருந்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எல்லா நன்மைகளும் செய்து வச்சதுனால சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமான்களிடத்துல ஹயக்ரீவ மூர்த்தியினிடத்துல ரொம்ப பக்தி அதிகம். அதனால்தான் ஹயக்ரீவனிடத்திலே பக்தி பண்ணி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலேயே ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பெற்று ஹயக்ரீவன் கட்டளை கொடுத்ததுனால ஹயக்ரீவனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலேயே சுவாமி தேசிகன் அப்படி வேதாந்த பிரவர்த்தராக வேதாந்த ஆச்சாரியனாக நமக்கெல்லாம் பெரிய ஆச்சாரியனாக கிடைச்சார். சுவாமி தேசிகன் திருவையேந்திரபுரம் என்கிற க்ஷேத்திரத்துல அங்க ஹயக்ரீவ மூர்த்தியை தியானம் பண்ணி அந்த ஹயக்ரீவனை சாட்சாத்காரம் பண்ணினார். அப்புள்ளார் என்கிற சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன், அவர் தான் மாமா. தன்னுடைய மாமாவினிடத்திலேயே எல்லா வித்தியங்களும் அபியாசம் பண்ணி அவருடைய உத்தரவன் பேர்ல அவர் அனுகிரகிச்ச கருட மந்திரத்தை உபதேசம் பெற்று ஹயக்ரீவன் எழுந்தருள் அந்த இன்னைக்கு ஹயக்ரீவன் எழுந்தருளுக்கும்படியான திருவையேந்திரபுர க்ஷேத்திரத்துல அந்த ஔஷதகிரின்னு சொல்லும்படியான பர்வத்தத்தின் மேலே சுவாமி தேசிகன் அந்த கருட மந்திரத்தை ஜபிச்சு அந்த உயர்ந்த பக்தியினால ரொம்ப சீக்கிரமே கருடனை சாட்சாத்கரிச்சார். கருடன் எழுந்தருளி அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகன் திருப்பியும் ஜபிச்சு ரொம்ப நெட்டையோட இருந்து 6 மாசத்துல சாட்சாத் ஹயக்ரீவனை பிரத்யட்சமா சேவிச்சாராம். அந்த பிரத்யட்சமா சேவிச்சு அதனாலே அந்த ஹயக்ரீவனுடைய திவ்ய அனுகிரகத்தை பெற்ற தினமும் இந்த தினம்தான். இன்னைக்கு நாம் சொல்றோமே இந்த ஹயக்ரீவ ஜெயந்தின்னு சொல்றோமே, இந்த தினம்தான் ஹயக்ரீவன் சுவாமி தேசிகனுக்கு பிரத்யட்சமாய் அவதாரம் அவருடைய திவ்ய கடாட்சத்தை நேர கொடுத்தார். அந்த திவ்ய விஷயத்தை இன்னைக்கும் இந்த திருவேந்திரபுர க்ஷேத்திரத்துல ஹயக்ரீவன் தேசிகன் 2 பேரையும் அங்க எழுந்தருளை பண்ணி விசேஷமா இன்னைக்கு உற்சவம் நடக்கிற ரொம்ப விசேஷமான தினம் இது. இப்படி சுவாமி தேசிகன் ஆச்சாரியன், எல்லா ஆச்சாரியருக்கும் முதல் ஆச்சாரியன் ஹயக்ரீவன். அந்த சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ண ஹயக்ரீவன். இந்த ஹயக்ரீவனையும் சுவாமி தேசிகனையும் இன்னைக்கு ஒரே உற்சவமா திருவேந்திரபுரத்துல ஔஷதகிரி மேல இப்படி ஒரு ஏகாசனத்துல ஏழை பண்ணி வச்சு, எப்படி பெருமாளையும் ஆச்சாரியனையும் ஒரே ஆசனத்துல ஏழை பண்ணி வச்சு இன்னைக்கு திவ்யமாக திருமஞ்சனம் சேவா காலங்கள் சாத்துமலைகள் உற்சவங்கள்லாம் நடக்கிற புண்ணிய தினம் இது. அதனால இன்றைக்கு நாம் விசேஷமா தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு இதை ஆரம்பிச்சாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இது எதேச்சையா தான் ஏற்பட்டது. என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை வச்சுக்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா, காலத்தால வச்சுக்கலாமா, சாயங்காலம் வச்சுக்கலாமான்னு பல விதமா யோசிச்சு பார்த்துட்டு சரி வர திங்கட்கிழமை காலத்தால 7 மணிக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டேன். அப்புறம்தான் இது ஹயக்ரீவ ஜெயந்தியா அமைஞ்சதேன்னு அதுக்கப்புறம் தான் தோணித்து. அது எம்பெருமான் ஹயக்ரீவன் தான் முதல் ஆச்சாரியன். அந்த ஹயக்ரீவன் முதல்ல அடியிலே பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தும் என்று சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிறார். அடியிலே பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தும் முதல்ல பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்றார். ஆனா இருந்தாலும் வேதமும் மறைஞ்சுதான் போறது. ஏன்னா நம்முடைய தப்பு, நம்முடைய
ஒரு அபராதம் இருக்கு, பாப்பம் இருக்கு. பிரம்மாவுக்கும் அதே போல ஒரு பயத்தினாலே அசுரர்களுடைய தொந்தரவுனாலே வேதம் மறைஞ்சு போச்சுன்னா அதை திருப்பியும் பிரம்மாவுக்கு அதை உபதேசம் பண்ணி இப்படி முதல்ல வேதாச்சாரியனாக பெருமாள் லோகத்துல ஆச்சாரியனாரார். அது மாத்திரம் இல்ல, அது என்னைக்கோ நடந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் பெருமாள் இந்த வேத தத்துவங்களை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பல பிரயத்தனங்கள் பண்றார். அதுல இன்றளவும் ஆச்சாரியராகவும் வந்து பெருமாள் தான் இந்த ஆச்சாரிய பரம்பரையை நடத்தின்னு வராருன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அன்றைக்கு பெருமாள் ஆச்சாரியனா இருந்தது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ஆச்சாரியர்களிடத்திலும் தான் நேராகவோ இல்ல அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்றது. அனுப்பிரவேச அவதாரம்னு அவளுக்குள்ள புகுந்திருந்து இந்த ஜீவர்களுக்காக உபதேசம் பண்ணி தத்துவத்தை ரட்சிக்கிறதோ, இப்படி ஆச்சாரிய பரம்பரைய அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெருமாள் விடாம நடத்தின்னு வருவார், இனிமேலும் நடத்தின்னு வருவார். எனக்கு இனிமேல் ஆச்சாரியராக நாம் அவதரிக்க வேண்டாம், இனிமே இந்த லோகத்திலே நாம் காப்பாற்றக்கூடிய அளவுல நல்ல புண்ணியாத்மாக்கள் கிடையாது, எல்லாருமே பாபாத்மாக்கள் ஆயிட்டா, இனிமே வேற புது சிருஷ்டி தான் பண்ணணும், புது சிருஷ்டி பண்ணி இனிமே நல்ல வாழெல்லாம் சிருஷ்டி பண்ணி புண்ணியாத்மாக்களுக்கு மேற்கொண்டு அவளுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்னைக்கு முடிவு எடுக்கிறாரோ அன்னைக்குதான் இந்த யுகம் முடிஞ்சு போகுது, அன்னைக்குதான் இந்த சிருஷ்டி முடிஞ்சு போறதுன்னு சொல்றா. அதனால சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து சிருஷ்டி முடிகிற வரைக்கும் இந்த உலகம் நடைபெற காலம் எல்லா காலத்திலும் பெருமாள் நிச்சயமாக ஆச்சாரியனாக அப்பப்போ வந்து அவதாரம் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அந்த மாதிரி பெருமாள் ஆச்சாரியனா வந்து அவதாரம் பண்றதும் உபதேசம் பண்றதும் தொடர்ந்து நடந்துட்டு வர்ற ரீதியில முதல்ல பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்ணாருன்னு சொன்னா அதோட மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் பல சிஷ்யர்கள் முகமாகவும் லோகத்திலே பிரவச்சனம் பண்ணி வைக்கிறாராம். அது சொன்னார், சனகாதிகளை இட்டு, சனக சனந்தனாதிகள்னு சொல்லுவா, சனத்குமாரன்னு சொல்லுவா, 4 பேர் இருக்கா, அவளை கொண்டு லோகத்திலே தர்மத்தெல்லாம் உபதேசம் பண்றார். அது மாத்திரம் இல்ல, பெருமாள் தானே நரநாராயணராக அவதரித்து இப்படி ஹம்சிய மத்ய அயக்ரீவ நரநாராயண கீதாச்சாரியா அவதாரங்களாலே பெருமாள் ஹம்சரூபியாக ஆச்சாரியனா வந்து அவதரிச்சார். மத்ய ரூபியாக வந்து பெருமாள் வேத தாத்பரியங்களை அந்த ராஜாவுக்கு மத்யமூர்த்தியாக வந்து அவதரிச்ச போது வைவஸ்வத மனுன்னு சொல்லுவா. அவருடைய பூர்வ பிறவில சத்தியவிரதன் ஒரு ராஜாவா இருந்தார். அவருக்காகத்தான் பெருமாள் மத்யமூர்த்தியா வந்து அவதரிச்சார். அவருக்கு பெருமாள் தத்துவங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணார்னு எப்படி இந்த வைவஸ்வத மனுவுக்கு ஆச்சாரியராயிருந்து முதல்ல பிரம்மாவுக்கு ஆச்சாரியராயிருந்தார். அதிலிருந்து சனகாதிகள் மூலமாக லோகத்திலே பிரவர்த்திச்சார். அடுத்ததாக மத்யமூர்த்தியாக வந்து வைவஸ்வத மனுவுக்கு ஆச்சாரியராயிருந்து இந்த வைவஸ்வத மன்வந்தரத்திலே முதல் ஆச்சாரியனாக அவனுக்கு உபதேசிச்சு முதல் குருவாக இருந்தார். இது மாத்திரமில்ல, ஹயக்ரீவ நரநாராயண தேவதாரங்களாலே ஹயக்ரீவ மூர்த்தியா வந்திருக்கார். நரநாராயண தேவதாரங்களாலே பெருமாள் பத்ரிகாசிரமத்துல நரநாராயணன் 2 அவதாரம் எடுத்தார். ஆச்சாரியனாயும் சிஷ்யனாயும் பெருமாளே, சிஷ்யன் நிறைய கேள்வி கேட்பார், ஆச்சாரியனா இருந்து பெருமாளே பதில் சொல்லுவார். இப்படி நரனாயும் நாராயணாயும் பத்ரிகாசிரமத்திலே பெருமாள் இவர் சிஷ்யன் கேள்வி கேட்க ஆச்சாரியன் பதில் சொல்றா போல தத்துவங்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். இந்த மாதிரியான தத்துவங்கள் அவர் என்ன சொல்லி கொடுத்தார்னு அப்புறம் ரிஷிகள் எல்லாரும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு அவ தன்னுடைய தபோபலத்தினாலே தெரிஞ்சுண்டு உபதேசங்களினாலே தெரிஞ்சுண்டு இன்னைக்கு லோகத்துல நமக்கு தர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்றதுனால பெருமாள் நரநாராயணனாவும் இருந்து ஆச்சாரியனாக நமக்கு எல்லாம் இருந்திருக்கார். அதனால ஹம்சமாயும் மத்யமாயும், ஹம்சமா எப்ப இருந்தார், ஹம்சமாத்தான் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தார்னு வரும். எப்படி ஹயக்ரீவனாயிருந்து ஒரு பிரகரணத்துல கொடுத்தா போல ஹம்சரூபியாக அவதரிச்சு கொடுத்தார். இதெல்லாம் நிறைய சரித்திரங்கள் புராணத்துல சொல்லிருக்கு. இப்படி ஹயக்ரீவனாயும் ஹம்சமாயும் மத்யமாயும் நரநாராயணர்களாயும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கீதாச்சாரியனாகவும் அவதரிச்சு பெருமாள் நமக்கு ஞான உபதேசங்கள்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காருன்றதுனால அவர் இப்படி ஹயக்ரீவன் முதலான அவதாரங்களாலே ஹயக்ரீவன்லேருந்து கண்ணன வரைக்கும் பெருமாள் பல முறை அவதரிச்சு உபதேசம் பண்ண விஷயத்தை தான் ரிஷிகள் உபதேச ரூபமாயும் தெரிஞ்சுண்டா, எங்க ஞானத்தினாலையும் தெரிஞ்சுண்டா, அதுதான் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்கிறதுனால பெருமாள் தான் முதல் ஆச்சாரியன் என்று நம்முடைய சம்பிரதாயத்துல தேசிகன் காட்டி கொடுத்தார். அதுக்கு மேல பெருமாள் ஆச்சாரியன், பெருமாளை போலயே பெருமாளத்துல எல்லாத்தையும் பெருமாளோடயே கூட இருந்து இந்த உலகத்துக்கு எல்லா நன்மைகளும் செய்யக்கூடிய பிராட்டி இல்லாம பெருமாள் தனியா ஒரு காரியமும் பண்றது இல்ல.
அதனாலே நமக்கு ஆச்சாரியர்னு சொன்னா பெருமாளோட சேர்ந்த பிராட்டி, பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் ஆச்சாரியன்னு, திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு ஆச்சாரியாள்னு சொல்லி கொடுத்தா. அப்பேற்பட்டவரிடத்துல அடுத்தது விஸ்வக்சேனர். அவர் கூடவே இருந்து வைகுந்தத்திலே எம்பெருமானிடத்திலே சகலத்தையும் பெற்றவர் விஸ்வக்சேனர். இப்படி ஆச்சாரிய பரம்பரை பல முனிவர்கள் பல காலம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்களாக இப்படி இடத்துல ஆச்சாரிய பரம்பரை இருந்துட்டு வந்தது. ஆனா இப்படி இருந்திருந்த அந்த ஆச்சாரிய பரம்பரையில நமக்கு என்று நம்ம ஆச்சாரிய பரம்பரை எப்ப அன்வயிக்கிறதுனா நம்மாழ்வார் தொடங்கிதான் நம்ம ஆச்சாரிய பரம்பரை ஆரம்பிக்கிறது. நம்மாழ்வார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். ஆனா உலகமானது எப்போ சுட்டிக்கப்பட்டது, எத்தனையோ ரிஷிகள் இருந்தா, எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தா. ஆனா அந்த ஆச்சாரிய பரம்பரையெல்லாம் அங்கங்க அவ சிஷியர்கள் மூலமா அங்கங்க விட்டு போயிடுச்சு. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆச்சார பரம்பரை நம்மாழ்வார தொடங்கி விடாம கிடைச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம பரம்பரையினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, பெருமாள் தொடங்கி வந்தது நம்மாழ்வாரிடமிருந்து மீண்டும் விஸ்தாரமா தொடங்கிட்டு இன்ன வரைக்கும் விடாம வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம பரம்பரையை தவிர வேற ஆச்சாரிய பரம்பரைகள்லாம் இல்லாம போயிருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா பரம்பரைகளும் நிறைய இருந்தது. மகரிஷிகள்லாம் நிறைய பேர் இருந்தா அவ உபதேசிச்சதுதான் நாமும் இன்னைக்கு விசேஷமா கொண்டாடுறோம். ஆனா அவ உபதேசிச்சு அவ சிஷியர்கள்னு அவ தபசு பண்ணி யோகம் பண்ணி சரணாகதி பண்ணி எம்பெருமான போய் அடைஞ்சு இப்படி அவ அடைஞ்சு ஒரு திதியில ஒரு சமயத்துல அந்த ஆச்சாரிய பரம்பரை விட்டு போயிடுச்சு. அதனால விட்டு போகாத ஆச்சாரிய பரம்பரையா இருக்கிறது நம்ம ஆச்சாரிய பரம்பரை தான். அது நம்மாழ்வார தொடங்கி இன்னைக்கு நமக்கு விசேஷமாக நம்ம ஆச்சாரிய பரம்பரை கிடைச்சிருக்கு. அதனால இப்பொழுது இங்க 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 இந்தியால 8:20 ஆறுது. மேற்கொண்டு 8:20 ஆறுது. 7 o'clock நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஐ திங்க் நம்ம 7:30 தான் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். 8:20 ஆறுது. என்ன டைமிங்னா இந்த திங்கட்கிழமை 7 to 8 வச்சுக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட உத்தேசம். அதனால நெக்ஸ்ட் திங்கட்கிழமை 7 to 8 வச்சுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு. அதனால இதுக்கு மேல இப்ப ப்ரொசீட் பண்ண முடியல. இப்ப இதோட நிறுத்திக்கிறேன் நானு. அடுத்த வாரம் இப்போ முன்ன சொன்னா போல பெருமாள்ல இருந்து நம்மாழ்வார்ல இருந்து பாஷ்யக்காரர், பாஷ்யக்காரர்ல இருந்து தேசிகன், தேசிகன்ல இருந்து திருக்குழந்தேசிகன்ல இருந்து நம்ம இப்ப இருக்கிற ஆச்சாரியால், அந்த ரீதியில அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த ஆச்சாரிய பரம்பரையை பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பெருமாள் தான் ஆச்சாரியன். பெருமாள் எப்படி நமக்கு ஆச்சாரியரானார், வேதத்தை பிரவச்சனம் பண்ணி, வேதத்தை ஒவ்வொரு சிருஷ்டிதோலும் பிரவச்சனம் பண்ணி, வேதத்தை ஒரே மாதிரி எல்லா சிருஷ்டியிலையும் ஒரே தத்துவம் தான் எப்பவும் உண்டுன்னு. அதனால வேதமே அனாதியான சாஸ்திரம், வேதமே அனாதியாக நமக்கு பெருமாளாலே உபதேசம் பண்ணப்பட்டது. வேதத்தை சொல்லி கொடுத்து நமக்கு பெருமாள் ஆச்சாரியரானார். அந்த வேதத்தை தான் நம்ம காப்பாத்துறதுனால நம்ம சம்பிரதாயத்துக்கு வைதிக மதம்னு பேரு, சனாதன தர்மம்னு பேரு. இதைத்தான் நமக்கு ரொம்ப நாளா ஆச்சாரியாலாம் உபதேசம் பண்ணி காப்பாத்தி கொடுத்துருக்கா. அதனால பெருமாள் தொடங்கி அவர் உபதேசிச்ச வைதிக சம்பிரதாயம் தான் வசத்தியான சம்பிரதாயம் என்று இப்போதைக்கு இதோட முடிச்சுட்டு, இதுக்கு மேற்கொண்டு அடுத்த வாரம் பெருமான் தொடங்கி வந்த சம்பிரதாயம் நம்மாழ்வாரிடமிருந்து 5000 வருஷத்துல இருந்து நமக்கு இப்ப விடாத கிடைச்சுட்டு இருக்கு என்பதை அடுத்த வாரம் சொல்றேன் நான். இப்ப பெருமாள் எத்தனையோ யுகங்களா, கோடி யுகங்களா எழுந்தருளி இருந்த ஆச்சாரியனா இருந்து எத்தனையோ சம்பிரதாயங்களை உருவாக்கினார், எத்தனையோ ஆச்சாரியர்கள் உருவாக்கினார், எத்தனையோ ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கினார். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு நம்மாழ்வார் தொடங்கி பெருமாள் உருவாக்கின சம்பிரதாயம் தான் நம்ம சம்பிரதாயம் என்று சொல்லி இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. கேட்டவர்களுக்கெல்லாம் கிளாரிட்டி இருக்கா? கிளாரிட்டி இருக்கா? சரி, அப்புறம் நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்ன இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்க கேட்கலாம், நான் சொல்றேன். எனக்கு டவுட் கேட்டதுலாம் ரொம்ப சந்தோஷம். டவுட் கேட்டதுனா தான் நீங்க நல்லா கவனிச்சிருக்கேன்னு எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நீங்க நல்லா டவுட்டும் கேட்கலாம், நான் நல்லா கிளாரிஃபையும் பண்றேன். நெக்ஸ்ட் அடுத்த வாரம் இதே மாதிரி திங்கட்கிழமை, அதாவது திங்கட்கிழமைனா இங்க திங்கட்கிழமை காத்தால 7 மணிக்கு ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால நல்லா ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் லட்சுமி ஹயக்ரீவனுடைய திவ்ய சாட்சியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இதோட பிரார்த்திச்சுட்டு இதை முடிச்சுக்கிறேன். அஸ்மத் குருபியோ நமஹ. தேங்க்யூ சார்.
நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கா. எவ்வளவு பேர் இருக்கா இன்னைக்கு? ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். தெரியுமா அதுல? ஓஎஸ் தெரியும். ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னாக்க உங்களுக்கு யார் என்னென்ன எல்லாம் டீட்டெயில்ஸ் இது பண்றோம். இல்ல அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வேணாம். அதுவே ரொம்ப நேரம் ஆகும். அவங்களுக்கு தனியா இல்ல இந்த தனியா ஒரு இதுல நான் வந்து கண்டிப்பா இது சொல்றேன் நான் உனக்கு. சரி இல்ல ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு நான் எவ்வளவு